வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்தியாவுடைய முன்னணி நிறுவனமாக ஹெச்டிஎஃப்சி இருக்காங்க. ஸோ அந்த குழுமத்துலேருந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஐபிஓ வர இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய ஐபிஓ தான் ஹெச்டிஎஃப்சி நிறுவனம் வந்து வெளியிட போகிறாங்க. இந்த ஹெச்டிபி கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா வங்கி அல்லாமல் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இதை வந்து என்பிஎஃப்சி அப்படின்ற டேர்மில் வந்து சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா என்டர்பிரைஸ் லோன், அதுக்கப்புறம் வெஹிக்கல் லோன், கன்சியூமர் லோன் போன்ற பலதரப்பட்ட லோன்ஸை வந்து தந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்தியா முழுக்க 1772 பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. இந்தியாவுடைய முன்னணி என்பிஎஃப்சி நிறுவனமாக வந்து இவங்களை வந்து சொல்லலாம். இந்த நிறுவனம் தற்போது ஐபிஓ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஐபிஓ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஐபிஓ சைஸ் பார்க்கும்பொழுது 12,500 கோடிகளுக்கு வந்து அதனுடைய சைஸ் இருக்குது. ப்ரைஸ் பேண்ட் வந்து 700லேருந்து 740 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ்ன்னு பார்க்குறப்ப 20ன்றது லாட் சைஸாக நிர்ணயிச்சிருக்காங்க. மினிமம் ஒரு லாட் வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஒரு லாட்டுக்கு 14,000லேருந்து 15,000 வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ஐபிஓ டேட் அப்படின்னு பார்க்குறப்ப 25ஆம் தேதி இந்த ஐபிஓக்கான ஓப்பன் டேட்டாக இருக்குது. இந்த ஐபிஓக்கான கடைசி டேட் வந்து 27ஆம் தேதி. மார்க்கெட்டில் நம்மளை போல் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸும் இந்த ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸை வச்சுருக்கவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா அப்படிங்கிற ஒரு கோட்டா வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு சில நிபந்தனைகளோடு இதில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இந்த கம்பெனியினுடைய growth வந்து எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதன்படி மார்ச் 2022 நம்ம பார்க்கும்பொழுது இந்த நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட் 1011 கோடியாக இருந்திருக்கு. 2023 1959 கோடியாக இருந்திருக்குது. 2024 2460 கோடியாக இருந்திருக்கு. 2025 2176 கோடியாக ப்ராஃபிட் வந்து இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் வந்து ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ரெண்டுமே அதிகரிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த நிறுவனத்தை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தகவல் எதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பையிங் ஆர் செல்லிங் ரெக்கமெண்டேஷன் வந்து கிடையாது. நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முடிவுகளை வந்து எடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த கம்பெனிக்கான அலாட்மெண்ட் அண்ட் லிஸ்டிங் டேட்டை பார்க்கலாம். அலாட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் 28லேருந்து 30 இந்த தேதிக்குள்ளே அலாட்மெண்ட் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. லிஸ்டிங்கை பொறுத்தவரையிலும் ஜூலை 1 அல்லது ஜூலை 2 இந்த 2 தேதிகளில் ஏதோ ஒரு தேதிகளில் லிஸ்டிங் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஹெச்டிபி கம்பெனியில் நீங்களும் ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். உங்ககிட்ட ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக ஜெரோதா இருந்துட்டு இருக்காங்க. ஜெரோதாவில் நீங்கள் எங்கள் மூலியமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப தமிழ்லேயே எல்லா சப்போர்ட்டும் வாங்கிக்க முடியும். அதே போல் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதும் எளிதாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மேலும் தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.